ஹாய் ஹலோ. இன்றைக்கி சண்டேனால மீன் நண்டு நான்வெஜ் சமைக்கலான்னு பார்த்தேன். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற மீன் சந்தைக்கு போகலான்னு தோணுச்சு. அங்கே வந்து மீன் நண்டுலாம் குறைஞ்ச விலையில கிடைக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம், வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். அங்கே சரியாக எங்கே சந்தை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் வண்டியில் போகிற சைக்கிளில் ஒரு அண்ணன் போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட வழி கேட்டுட்டு மீன் சந்தை எங்கே போட்டிருக்கான்னு கேட்டு போயிட்டே இருந்தேன். அங்கே போய் பார்த்தா மீன் மார்க்கெட் கொஞ்சம் தொலைவிலே இருந்துச்சு. மீன் மார்க்கெட்டில் நிறைய பேர் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் வந்து வவ்வா மீன், பாறை மீன், நண்டு அதெல்லாம் நண்டு நல்லா இருந்துச்சு. சரி என் பையனுக்கும் சளி இருக்கிறதுனால சரி நண்டும் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு கொஞ்சம் நண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வீட்டில் வந்தால் சுத்தம் பண்ண டைம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு அண்ணன் மீன் வெட்டிட்டு இருந்தார். அவர்கிட்ட கொடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மீன்லாம் வெட்டி வாங்கிக்கினேன். நண்டு மட்டும் நான் வீட்டுக்கு கொஞ்சம் ஆஞ்சிக்கலாம், அங்கேயே ஆஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் டைம் ஆகிடும். அது நண்டு வந்து நம்ம சமைக்க சொல்லி ஆஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மீன் வெட்டுற அண்ணன்கிட்ட வவ்வா மீனையும் பாறை மீனையும் மட்டும் வெட்டி வாங்கிக்கிட்டேன். அவர் 20 ரூபாய் கேட்டார். அந்த 20 ரூபாய் கேட்டார், கொடுத்துட்டு நான் நண்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மீன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு குழம்புக்கு தனியாக வறுக்க தனியாக எல்லாமே பிரித்து எடுத்துக்கிட்டேன். நண்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் வறுக்கலான்னு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது பண்ணால் வந்து நான் மசாலாலாம் நல்லா ஒட்டுன்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் ஜீரகம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றாத அரைச்சி எடுத்துக்கணும். எதுக்குன்னா வந்து நம்ம மீனில் வந்து நல்லா ஊறி இருக்கும். எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா அதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றாத அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு மசாலா தட்டில் கொட்டி உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா எலுமிச்சப்பழம் சாறு எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சால் மொறுன்னு இருக்கும். அரிசி மாவு போட்டாலே வந்து மீன் மசாலா வந்து மொறுன்னு இருக்கும். நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ மசாலாலாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். மீன்லாம் நல்லா அந்த மசாலாலாம் பிரட்டி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். சரி சாப்பாடு செய்யலான்னு ஒரு பக்கம் சாதத்துக்கு ஒலையும், இன்னொரு பக்கம் ரசம் வைக்கலான்னு ரசத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரசம் தாளிப்பேன். குழம்புக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரசமும் அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு. புளி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதிலே மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலெலாம் போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே கரைச்சி ஊற்றி வச்சா மீன் குழம்பும் தாளிக்கலான்னு சொல்லிட்டு சாதமும் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு. மீன் குழம்பு தாளிக்கலான்னு எண்ணெய், கடுகு, வெந்தயம்லாம் போட்டு மீன் குழம்பு தாளிச்சிட்டே இருந்தேன். வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே மீன் குழம்பு அதுக்குள்ளேயே மீன் போடாத மீன் குழம்பு நல்லா ஒரு வாசனையாகவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நண்டு செய்யலாம், சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நண்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நண்டுக்கு இன்னொரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை லவங்கம்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூளும் அதிலே போட்டேன். நண்டு போட்டு மிளகாத்தூள் எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு, கருவேப்பிலெலாம் போட்டு நண்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சுண்டை வச்சுட்டு மல்லித்தூள் போட்டு நல்ல ஒரு வாசனமான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதோட வந்து பரிமாறவும் சாப்பாடெலாம் ரெடி ஆனோடனே நல்லா பரிமாற உட்காந்து சாப்பிட்டாச்சு. அதோடு வந்து சண்டே சமையலும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாங்களும் நல்லா சாப்பிட்டு வீடியோவும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன்.